ஹாய் பட்டர்கர்ல் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் vlog என்னங்கிறத எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி அம்மா வந்து வீட்டில் பஜ்ஜி சுட்டாங்க. பஜ்ஜி கூட கெச்சப் வச்சு திங்கிற காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்காது, பட் சட்னி வச்சுருந்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் அது இல்லை, ஸோ கெச்சப் வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி டின்னர் என்னென்னா இடியாப்பமும் கடலை கறியும் தான். உங்கள் வீட்டில் என்ன டின்னருங்கிறத ஷேர் பண்ணிடுங்க. நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குட்டி பண்டா ஏமி குட்டியும் சாப்பிட்டாங்க. நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்படியே செப்பெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வரலான்ட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டு முன்னாடி கொஞ்சம் கெபி உண்டு, ஒரு சின்ன மாதா கெபி மாதிரி உண்டு. அங்கே மாதாவை எப்பவும் பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசுகிறது வழக்கம். ஸோ அதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கோயில் முன்னாடி உட்காந்துட்டு தெருவை பார்க்கும்போது அப்படி தெரு வெறிச்சோடி இருந்துச்சு. ஒரு காலத்தில் அந்த தெரு நல்லா கலகலன்னு இருக்கும். பட் இப்போ வந்து எல்லாருமே வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அப்படி தெரு அப்படியே அமைதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு கடவுளே எனக்கு நல்ல புத்தி வரட்டும் அப்படின்னு பைபிளை தூக்கிட்டு ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு 2 வசனம் வந்து எனக்கு இன்றைக்கி வாசிக்கும் போது பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒன்று என்னென்னா, நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல வந்து யோபு வந்து கேட்டிருப்பாரு. ஆனால் அவர் ஃபேஸ் பண்ண சோதனை வந்து சாதாரண சோதனை இல்லை. நம்மளாம் அப்படி ஒரு சோதனை வந்து கண்டிப்பாக உடஞ்சி தவுண்டு போயிருப்போம். ஸோ அந்த இடத்துல அவர் கேட்டிருந்தது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பால் குடிச்சிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் தூங்கிட்டேன். குட் நைட்.